அவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழ். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி 99வது தெற்கு வட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் விடியா திமுக அரசின் அலங்கோல ஆட்சியை விலக்கிடும் வகையில் மாபெரும் தெருமுனை கூட்டம் சென்னை அயனாவரத்தில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு 98வது தெற்கு வட்ட கழக செயலாளர் அயனாவரம் ஏ. சங்கர் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மற்றும் இந்நிகழ்விற்கு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் GRB கோகுல் அவர்கள் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் K. மோகன் தலைமை கழக பேச்சாளர் திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறைப்புரையாற்றினார். திருப்பியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்னும் 5 வருஷம் நீங்க வீட்டு உள்ள உட்கார்ந்துருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இன்னும் 5 வருஷம் இதே நிலைமை தான் நம்மளுக்கு நீடிக்கும். இந்த திட்டம் ஏழை குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலம் படிப்பிற்காக அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் இலவச சத்துணவை அளிக்கத்தான் செய்வேன். அந்த திட்டத்திற்காக நான் மடிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார். எப்படி அண்ணா சொன்னாரோ அதன் அடிப்படையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே செயலிலே இறங்கினார். அப்படி இறங்கினார் என்று சொன்னால் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அந்த திட்டத்தை அண்ணா, அதற்கு பிறகு கருணாநிதி ஏமாற்று திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடைமுறை திட்டம், அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இடையிலே கருணாநிதி வருகிறார். ஆனால் என் தாய் புரட்சி தலைவி 91 வருகிறார். அவர் போடப்பட்ட திட்டம் என்ன? அன்புக்குரிய சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். 91 96 வரை இந்த நாட்டில் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது போடப்பட்ட திட்டம் என்ன? தொட்டில் குழந்தைகள் திட்டம். அதற்கு பிறகு 69% இடஒதுக்கீடு. இப்படி பல்வேறு